அங்கே வாங்க உள்ள சாமி உங்கள் அனைவருக்கும் சாமி இந்த 50 திருவள்ளுவருடைய விழாவை கொஞ்சம் நினச்சிருக்காங்க. இருந்து நான் இங்கே வர்றதுக்கு ரொம்ப ஏற்கனவே நான் ஆல்ரெடி வந்துருக்கிறேங்க. கோயம்புத்தூரில் போன வருஷம் நான் 25ஆவது வருஷத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்தி போனோம். அதில் மேடம் அன்பரசு மேடம் அவங்களோட தான் இருந்தேன். அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு எல்லாருமே விரும்புகிறாங்க பேச்சு கேட்கறதுக்கு. அவங்க இன்னைக்கு இந்த 3 புக்கு வெளியிட்டாங்க, 3 நூல்கள் வெளியிட்டாங்க. அந்த 3 நூல்களில் இதை நான் உங்களுக்கு படிப்பில் நிறைய இன்னைக்கு மொபைல்லாம் கையில் வந்ததுக்கப்புறம் லைப்ரரிலாம் மூடப்பட்டுருச்சு. லைப்ரரி மூடனால அறிவுகள்லாம் குறைஞ்சிருச்சு. ஏன்னா நல்ல விஷயங்கள் குறைஞ்சிருச்சு, கெட்ட விஷயங்கள் அதிகமாகிடுச்சு. இன்னைக்கு எவ்வளோ சீக்கிரமாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர ஒரு பட்டம் படிக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. ஒரு எம்காமோ எம்சிஏ ஒரு ஏதாவது பிகாமோ இல்லை பிபி ஏதாவது ஒரு சின்ன ஒரு பட்டமாவது வாங்கிட்டு நம்ம எப்படியாவது அந்த பட்டத்தை வச்சுட்டு நம்ம சம்பாதிச்சிடலாம்னு நினச்சிட்டு எல்லாம் இன்றைக்கி காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு கிளம்புறாங்க. அந்த பட்டத்தை வச்சுக்கிட்டு வேலையில் சேர்ந்துடுறாங்க. சேர்ந்ததுக்கப்புறம் அந்த பட்டத்துடைய அதை வச்சு எப்படி வாழணும், எப்படி கற்றுக்கணும், எங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் உள்ளே போகுது உடனே சம்பாதிக்கணுங்கிறதுக்கு நிறைய ஆசைப்பட்டு நிறைய பேர் இப்போ நீங்கள் பார்க்கலாம் தப்புகள் நிறைய நடக்கிறதுக்கு காரணம் படித்ததுமே எங்களுக்கு வேலை கிடைச்சிடும், நாங்கள் சம்பாதிச்சோமே எங்களுக்கு 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் கிடைக்கும், அதை வச்சு நான் அப்புறம் ஏதாவது பெரிய தொழில் பண்ணி நான் பெரிய ஆளாக வந்துடும்னு சொல்லிட்டு ஒரு படத்தை பார்த்து கற்றுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 3 மணி நேரம் படம் ஒன்று ஓடுது. அந்த 3 மணி நேரத்தில் ஒரு நடிகன் ஒரு சாதாரண ஒரு வீட்டில் பிறந்தவன் அவன் பெரிய ஆளாகி அவன் அந்த 3 மணி நேரத்தில் பெரிய கோடீஸ்வரன் ஆகி பெரிய ஒரு இதை ஆக்கி காட்டுறாங்க. அதுதான் நம்ம வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனுஷன் கண்டிப்பாக வாழ்ந்து அவன் மேலே வளர்ந்து குறைஞ்சது ஒரு 30 வருஷம் வேணும். 30லேருந்து 40 வருஷம். எனக்கு தெரிஞ்ச இந்த என்னோட வந்திருக்கிற சகோதரர்கள் தெரியும் வெளிநாட்டுடைய வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமான வாழ்க்கைன்னு சொல்லிட்டு. நம்முடைய வாழ்க்கையை பற்றி நம்ம அனுபவம் சொன்னார். அவரை நான் குவைத்துக்கு எடுத்துருந்தோம். இந்த திருக்குறள் மாநாடு நாங்கள் நடத்தினோம். அங்கே எடுத்துருந்தோம். அங்கே அவருடைய பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் நானே ஆச்சரியப்பட்டேன். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நம்முடைய முஸ்லீம்களையும் இருக்கிறாரான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணேன். ஏன்னா திருக்குறளை பற்றி அதிகமாக முஸ்லீம்கள் அதிகமாக கற்றுக்கிட மாட்டாங்க நினச்சா நான் அவருடைய 1330 குரலையும் அப்படியே வேற நுனியில் வச்சுருந்த பார்த்துன்னு ஆசைப்பட்டேன். அதனால் அவருடைய நான் ஏதாவது ரூம் இருக்கும்போது நான் தனியாக படுக்கிறதா எனக்கு ரூம் பிடிச்சிருவாங்க. நான் அவரை அழைச்சிக்கிட்டு அவரை நான் பக்கத்தில் வச்சுக்கும்போது எனக்கு சில அறிவுகள்லாம் நூல்கள் படிக்கிறதோட அவருடைய அந்த பேச்சு அவருடைய தன்மை அதையெல்லாம் பார்த்துட்டு நான் அசைத்து போனேன். நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட. ஏன்னா அவர் மனுஷன் அதாவது நபிகள் நாயகம் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறாங்க, யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகன் நஃப்ஸன் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸா வத்தகுல்லாஹ அல்லதி தஸாலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீமா. இந்த வார்த்தை முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, இந்த குர்ஆன் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல அனைத்து மக்களுக்கும் பொதுமறைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 4வது அத்தியாயத்தில் இந்த நம்ம ஓதுன இந்த குர்ஆன் வசனத்துடைய தமிழ் அர்த்தத்தை அவங்க கொஞ்சம் படிக்கிறேன். ஏன்னா எல்லாரும் படிங்க. அது பொதுமறை தான். நான் பைபிளையும் படிச்சிருக்கிறேன், பகவத்கீதையும் படிச்சிருக்கிறேன், இன்னும் இஸ்ரேலுடைய நூலான தௌரத்தையும் படிச்சிருக்கிறேன், குர்ஆனையும் படிச்சிருக்கிறேன். எல்லாமே நல்ல வழி தான், நல்ல வழியை தான் சொல்லிக் கொடுக்குது. ஆனால் நம்ம இது இஸ்லாத்துக்கு உள்ள குர்ஆன், இதை நம்ம தொடக்கூடாது, இது இந்துக்களுக்காக உள்ள
பகவத்கீதை அப்படின்னு முஸ்லீம்கள்ட்ட அவங்க தொடக்கூடாது, கிறிஸ்டினுக்கு உள்ள பைபிள் அது நம்மளுக்கு இது இல்லை, அது கிறிஸ்டினுக்கு தான் சொல்லிட்டு எல்லாரும் அந்த நூல்களை அவங்க நூல்களை தான் படிக்கிறாங்க. நாம் எல்லாமே இறைவன் இறக்கப்பட்ட நூல் தான் அது. அதில் இந்த திருவள்ளுவர் திருக்குறளையும் நாம் வந்து அதை சேர்த்துட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா அவருடைய அவர் காலம் எப்படி ஒரு 5000 வருஷம் இருக்குன்னு சொன்னால், அந்த 5000 வருஷத்துக்கு முன்னையே அவருடைய அறிவான வார்த்தைகள் எல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் கடைசியாக வந்த திருத்தூதர் அவருடைய 1400 வருஷத்துக்கு பிறகு அவருடைய இந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த குர்ஆன்ல பார்க்கும்போது அந்த மனிதனால் இறக்கப்பட்டதல்ல, அவருக்கு ஒரு கடவுள் கொடுத்த பரிசா தான் இந்த குர்ஆனோட விஷயங்கள் இருந்தது. அதை வச்சுதான் இந்த ஒவ்வொரு மகான்களுடைய அறிவுரைகளும் கண்டிப்பா நம்ம புக்காக நூலாக வெளியிடுறது. அந்த நூலை வச்சுதான் நம்ம வந்து எல்லாருமே வந்து கற்றுக்கொண்டு இருக்கிறோம். நான் இந்த ஐயா ஈவன்னா சீத்தக்குறப்ப கலக்கணம் சிவா இதான் இது நான் படித்த இந்த வார்த்தைய அர்த்தம் என்னன்னா, தமிழ்ல கேட்டுக்கிறீங்க, மனிதர்களே உங்கள் இறைவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள், அவன் உங்கள் யாவரையும் ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்தான். இதே பகவத்கீதையிலே பார்க்கலாம், அதே பைபிள்லையும் பார்க்கலாம். அவங்களுக்கு ஆதம் ஏவாளுங்கிறவ அவங்க 2 பேர்ல இருந்து அனைத்து மக்களையும் இந்த உலகத்தில் இறக்கி இருக்கிறான்னு சொல்லலாம். அது எல்லாரும் படிச்சவங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் நம்ம எல்லாரும் சென்று ஜாதியை பிரிஞ்சு கடந்துட்டு பெரிய பிரச்சனைகள்லாம் அடிச்சுக்கிட்டு முடிச்சு கிடக்கும். அதைத்தான் குர்ஆன் எப்படி சொல்லுது, உங்களை எல்லாரும் ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்தேன், அதிலிருந்து அவர் மனைவியும் படைத்தேன். யார் ஒரு ஆதம படித்தேன், ஆதமிலிருந்து அவங்களுடைய மனைவியும் படித்தேன், அவங்களுடைய விழா எலும்பிலிருந்து மனைவியும் படித்து பின்னர் இவ்விருவர்களிலிருந்து அநேக ஆண்களையும் பெண்களையும் வெளிப்படுத்தி உலகில் பரவ செய்தேன். ஆகவே இறைவனுக்கு பயந்து கொள்ளுங்கள், அவனை கொண்டே நீங்களே ஒருவருக்கொருவர் தமக்குரிய உரிமைகளை கேட்டுக்கொள்கிறீர்கள். மேலும் உங்கள் இரத்த கலப்புடைய உறவினர்களையும் உங்களுடைய எல்லாருமே ரத்தத்தில் அந்த ரத்தம் ஆரம்பத்தில் உள்ள ரத்தத்தில் கலந்தவங்க தான், அவங்களோட ஒற்றுமையா இருங்க. நீங்கள் இறைவனுக்கு பயந்து உங்களுக்கு நீங்களை எல்லாரும் கண்காணிக்கிறான், இறைவன் உங்களை கண்காணிக்கிறான் என்ற அந்த பயத்தோட வாழணும்னு சொல்லிட்டு இந்த குர்ஆனுடைய ஆயத்து முடியுது. ஏன் நான் இதை சொல்றேன்னு சொன்னா, இன்னைக்கு நீங்க பார்க்கலாம் பொறுமைங்கிறது யாருக்குமே இல்லாம போச்சு. ஏன்னா இன்னைக்கு இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு வந்தாங்க, நம்முடைய அமைச்சர் வந்தாரு. நாங்கள் வந்து ஒரு 5000 கிலோமீட்டர்லேருந்து இங்கே வந்து இருக்கிறோம். எங்களை கூப்பிட்டாரு, சீக்கிரம் வாங்க அமைச்சர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு. நானும் நினைச்சேன் அமைச்சர் வந்துட்டாரு, ஆகா நம்ம தான் லேட்டான்னு சொல்லிட்டு அறக்க பிடிச்சிக்கிட்டு ஓடி வரோம். இங்கே வந்து பார்த்தா ஒத்தனைங்கான ஒரே ஒரு 3 பேர் மட்டும் தான் உட்காந்துருந்தாங்க. பாக்கி ஆள் எங்கே இருக்கிறான்னு எனக்கே தெரியல. அப்போ எந்த அளவு நாங்கள் 5000 கிலோமீட்டர் வந்தவங்க, நாங்கள் வந்து இங்கே வந்து உட்காந்து பார்க்குறோம், பின்னாடி பார்க்குறோம், ஒரு காலியாக இருந்துச்சு. இதில் வேற அவர் அதை ஃபோட்டோ எடுத்து அங்கே குரூப்பில் போட்டு வருவார். முதல்ல அதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி. ஏன்னா நாங்கள்லாம் எப்படி எங்கே போனாலும் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் அந்த நிகழ்ச்சியை மதித்து அதை கடைசி வரை உட்காந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தி முடிச்சுட்டு தான் கிளம்புறோமே தவிர, ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு மரியாதை இருக்கு. நான் ஆரம்பத்தில் நான் மீன் பிடிச்சாலும் இருக்கலாம், ஆனால் அதுக்காக நான் இப்போ கோடீஸ்வரனா இருக்கிறேங்கிறதுனால நான் மீன் பிடிக்கிறத மறந்துடக்கூடாது. நான் கோடீஸ்வரனா இருக்கிறது அப்புறம் நான் வந்து எனக்கு இவ்வளோதான் எனக்கு டைம், நான் 10 நிமிஷம் தான் இருப்பேன், நான் 20 நிமிஷம் தான் இருப்பேன்னு சொன்னால் வரவே வேண்டிய இல்லை. அந்த நிகழ்ச்சியெலாம் வர வேண்டிய இல்லை. ஏன்னா நாங்கள்லாம் வந்து உட்காந்துருக்கிறோம், நாங்கள்லாம் அந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு வர்றோம். நாங்கள் இத்தனை 1000 கிலோமீட்டர்லாம் வந்திருக்கிறோம், எத்தனை ஃப்ளைட்டை பிடிச்சி வந்திருக்கோம். இன்னைக்கு 3 மணிக்கு ஏர்போர்ட் இன்னைக்கு வந்து இறங்கலாம்னு நினைச்சேன். இருந்தாலும் இங்கே உள்ள சூழ்நிலை எப்படி எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஹால் எப்படி வச்சிருக்காங்க, எப்படி நடத்துவாங்க, என்ன நடத்துவாங்க, என்னென்ன யார் இருக்கிறாங்க என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்மளுடைய எத்தனை பேர் வராங்க, எப்படி பேசலாம் எல்லாம் சொல்லிட்டு நாங்கள் குறிப்பெடுத்து வச்சுட்டு பேசணும். ஏன்னா இங்கே வர்றது வந்து சும்மா வீண் இதுக்காக யாருமே வரல. எல்லாரும் ஒரு அறிவான கருத்து, இதில் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கா, அந்த விஷயத்தை கேட்டுக்கிட்டு அந்த விஷயத்துக்கு நம்மளுக்கு உதவுன்னு செஞ்சுட்டு அது மூலியமாக நடக்கலாம். அதை வச்சு நம்ம தொழில் பண்ணலாம், அதை வச்சு நம்ம முன்னேறலாம், அதை வச்சு நம்மளுடைய குடும்பத்தை சரி பண்ணலாம், நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், அது எல்லாம் நிறைய பொருள் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த நூல்களில் வந்து அவங்க அந்த 3 நூல்களையும் நான் நைட் உட்காந்து நைட் தான் தந்தாப்புல நான் இது நான் என்னுடைய புக்கு மற்ற 2 பார்த்தேன். அதில் பார்த்தேன் இப்போ வந்து படுகர் இனத்து ஒரு புக்குன்னு வந்து கொடுத்தாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அந்த படுகர் இனத்துவெல்லாம் இங்கே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய புக்கையும் பார்த்தேன். ரொம்ப அழகான நூல்கள் எப்படியெல்லாம் எழுதுறாங்க. இவங்கெல்லாம் படம் எடுக்க முடியல. படம் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களாம் ஒரு 3 மணி நேரம் படத்தை எடுத்து காட்டி சம்பாரிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்கள்ட்ட பணம் இல்லாத ஒரே காரணத்தினால இந்த நூல்களை ஒரு சின்ன ஒரு தொகையில் எடுத்து உங்களுக்குலாம் படிக்க வைக்கிறாங்க. ஆனால் நம்ம யாரும் படிக்க மாட்டோம். இந்த நூல் அப்படியே படுக்கையில் கிடக்கும், இல்லைன்னு வீட்டில் கிடக்கும். தயவு செய்து நல்லா கேட்டுக்கிறீங்க. நான் வீட்டில் ஒரு டிரைவர் வேலைக்கு தான் போனேன். அவர் சொல்லியிருந்தாரு. அந்த டிரைவர் வேலைக்கு போகும்போது அங்கே என்னுடைய ஃப்ரெண்டு வந்து நான் ஒரு வேலை இருக்கு, நான்
வந்து நான் குவைத்து கத்தார்லேருந்து நல்லா சம்பாதிச்சுட்டு ஊருக்கு போயிட்டேன். ஆனால் கல்யாணம் முடிச்சு அப்புறம் இதாக அதுக்கப்புறம் குடும்ப பெருசாக அதுக்கப்புறம் என்னுடைய இந்தியாவில் உள்ள சம்பளம் பத்தலை. சரி மறுபடியும் வெளிநாடு போனோன்னா எனக்கு கத்தாருக்கு போயிடுச்சிட்டேன் இல்லை. சரி கோயத்துக்கு போகலான்னு கோயத்துக்கு போகிறதுக்கு ஒரே டிரைவர் இதான் கிடச்சி. நான் எல்லாரும் பெரிய பெரியவங்கெல்லாம் பட்டம் படித்தவங்க வந்து சார்னா இருக்கிறாங்க, விஜயலங்க சார் அவங்களாம் இருக்கிறாங்க, எல்லாம் பெரிய பெரிய படிப்பு பட்டம் படித்தவங்க என்னை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த வீடியோ ஏன்னா நான் அதான் சொன்னேன், நான் அந்த இது கொண்ட ஏவி கொண்டு ஏவி கொண்டு தான் என்னுடைய நான் பேச வேண்டிய அறவாசி அந்த ஏவியிலே முடிஞ்சிருக்கேன். நான் நிறைய படிக்கலை. அந்த படிப்பு இல்லாமல் நான் வந்து டிரைவராக தான் வீட்டு வேலைக்கு போனேன். அங்கே 10 வண்டி கல வண்டியாக இருக்கு ஒரு வீட்டுக்கு. ஏன்னா அங்கே அரபு நாடை பொறுத்த வரைக்கும் வீடுகள்லாம் பெரிய பெரிய குடும்பமாக இருக்குது. எல்லா குடும்பம் ஒத்துமையாக இருக்கும். ஒருத்தவங்க 10-12 பிள்ளைகள்லாம் இருக்கும். அவர் எல்லாருக்கும் வந்து வண்டி இருக்குது. அந்த வண்டியெல்லாம் கழுவ வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஒரு டிரைவராக இருக்கிறனால நான் தான் கழுவ வேண்டியா இருக்கேன். அதெல்லாம் அனுசரித்து நடக்க வேண்டியது தான் இருக்குது, வேறு வழி இல்லை. ஆனால் இன்னைக்குன்னா வர்ற பிள்ளைகளை வந்து ஒரு டிரைவராக வந்தாலோ இல்லை வேறு எந்த வேலைக்கு வந்தாலும் சொல்லி அவங்கெல்லாம் ஒரு 2 வண்டி கழுவுறதுக்கோ இல்லை ஒரு 8 மணி நேரம் வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப என்ன சொல்றது, அவங்க சம்பாதிக்கிறதுக்கு வர்றாங்க தவிர ஆனால் அந்த பொறுமை அந்த கொஞ்சம் அமைதியாக இருந்து நம்ம அந்த தொழிலை கற்றுக்கிட்டு நம்ம பிறகு நம்ம என்ன எப்படி ஒரு நாட்டுக்கு ஒரு அரபு நாட்டுக்கு வந்து என்ன குறைஞ்சது ஒரு 2 வருஷமாவது ஒரு இடத்துல வேலை பார்த்தா தான் ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு மேலே 2 வருஷத்துக்கு மேலே நம்ம ரிலீஸ் ஆகிட்டு எங்கே வேணாலும் போய் வேலை பார்க்கலாம். ஆனால் அந்த 2 வருஷம் பொறுமையாக இருக்க மாட்டாங்க. அதுதான் வந்து நிறைய பேர் இன்னைக்கு அவதிப்படுறது. இந்த நாட்டிலேருந்து அநேகமாக இங்கே கோயம்புத்தூர்லேருந்து வெளிநாட்டுக்கு வர்றது ரொம்ப கம்மி தான். நான் பார்த்துட்டேன். கோயம்புத்தூர்லாம் அங்கே இருக்கிறது வந்து ரொம்ப ரேர். நீங்கள் ஏன்னா இங்கே நல்ல ஒரு தொழில் நகரம் வச்சுருக்காங்க, எல்லாரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க, பரவாயில்ல, சந்தோஷம். ஆனால் எங்கள் ஊருக்கு தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டம்னா வேறு தொழிலே இல்லை. கடல் தொழில், அது கடலில் மீன் எல்லாம் போச்சு, ஒன்றும் எல்லாம் போச்சு. எல்லாரும் வந்து அங்கே போய் கடலுக்கு போய் மீன் பிடிக்க போயிருக்கோம். கத்தார் அங்கே போய் மீன் பிடிச்சிட்டு அங்கே போய் சம்பாதிச்சு அதுக்கப்புறம்லாம் அதுக்கு தான் குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி அடுத்து நாங்கள் அப்புறம் வேறு நாடு கத்தார் போய் தான் அந்த ஜிசிசி கண்ட்ரி எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் எல்லாமே இந்த தஞ்சாவூர் கடந்து அந்த திருவாரூர் மாயாவரம் இந்த ஊரில் உள்ளவங்க தான் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து பெரிய பணக்காரனாக இருக்கலாம். ஆனால் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. அவங்க பட்டுக்கிற கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அவங்க பில்டிங் கட்டுறதுக்கு வந்தாலும் சரி, இல்லை ஒரு என்ன சொல்றது ஒரு லேபராகவோ இல்லை வேற ஏதாவது தப்பாக்காவோ இல்லை எந்த வேலைக்கு வந்தாலும் அவங்களுடைய நெருப்புல அந்த இருக்கிற இந்த வெயில் இங்க வந்து உள்ள இறங்கினே ஜாயிர் போய் சொன்னாப்ல, அப்பா குடுக்குன்னு இருக்கு, எவ்வளவு அழகா மழை பெய்யுது, எவ்வளவு அழகான காத்தா இருக்குது, 20 டிகிரி. அதை பிளைட்ல சொல்லிட்டான் 20 டிகிரி நம்மளுடைய பாராட்டுடைய அந்த குளிர்ச்சி இருக்குன்னு சொல்லும் போது எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் அந்த ஊரை விட்டு வரும்போது 56 டிகிரி அப்படியே கார் உருவி ஊற்றுது, ரோடு உருவி ஓடுது. அப்படிப்பட்ட ஹீட்ல இருந்து நாங்கள் வந்த போது இந்த குளிர்ச்சியை பார்த்தோம்னா சந்தோஷமா இருந்துச்சு. இதே 4 மாசத்துக்கு முன்ன எங்க பார்த்தா எங்க இருந்து தொலைஞ்சா அங்க போய் பார்க்கும்போது நல்ல குளிர்ச்சியா இருந்துச்சு. காலத்தை இறைவன் மாற்றி கொடுத்துருக்கிறான். அதை நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி மனிதனுக்கு எல்லா மனிதனுக்கும் வந்து எப்படியும் ஏதாவது ஒரு கஷ்டத்துன்னு ஒன்று கொடுத்தாண்டா ஒரு கண்டிப்பா ஒரு லாபத்தை போட்டு ஒரு நல்லது கண்டிப்பா நடக்கும். அதை மட்டும் அவங்க யோசிக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. எப்பவுமே எல்லா மனிதனுக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரே மாதிரி அவன் வாழ்றான்னு சொன்னா அவங்கள்ட்ட ஏதோ ஒரு வீக்னஸ் இருக்குமே தவிர ஒரு மனுஷன் நல்ல மனுஷனா அவன் மாறிக்கிட்டு வரணும்னு சொன்னா கொஞ்சம் பொறுமையா இருந்து அவனுடைய பொறுமை வாழ்க்கையை வந்து அவன் கடைப்பிடிச்சு அவனுடைய அந்த பொறுமையை வந்து கடைப்பிடிச்சு இன்னும் கொஞ்சம் என்ன சொன்ன ஒரு 10 ஒரு 20 வருஷமா கஷ்டப்படுங்க வேணான்னு சொல்லல. ஏன்னா என்னுடைய நிகழ்ச்சியில் நான் வந்து நிறைய பேசினது என்னுடைய ஹைதர் அலி ஸ்பீச்னு வரேன். அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஹைதர் அலி ஸ்பீச்னு வரேன். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேசியிருக்கிறேன். ஏன்னா மகளிருடைய ஒரு அடுத்த ஒரு மணி நேரம் மகளிர் அவங்களுடைய அரங்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால வந்து நான் எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் டைம் கொடுத்தாங்க. நான் 1/2 மணி நேரத்தில் என்னுடைய நிறைய விஷயம் இருக்குது நான் சொல்லணும். ஏன்னா நல்லா கேட்டுக்கிறேங்கம்மா, உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்குறது முதல்ல எப்படி சொல்றேன்னு தெரியல, உங்களுடைய கஷ்டத்தை காட்டுங்க. நான் நிறைய பேருக்கு நான் அடிக்கடி சொல்றது என்னன்னு சொன்னா, என்னுடைய பிள்ளை நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தகப்பனும் ஒரு தாயும் கஷ்டப்படுறாங்க. அது தப்பு இல்லை. ஆனால் அந்த பிள்ளைக்கு வந்து நம்ம ஒரு பைக், ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பைக்கு வாங்கி கொடுக்குறோம்னு சொன்னா அந்த பைக்கு அவன் பையனுக்கு நம்மளுக்கு உதவுறதுக்கு ஏதாவது ஸ்கூலு தூரமா இருக்கோ இல்லாட்டி ஏதாவது முக்கியமா இருந்தால் வாங்கி கொடுக்க வேண்டாம்னு சொல்ல. அதே பிள்ளை நம்ம வந்து காசு இல்லாமல் இருக்கலாம், நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கலாம். ஆனால் ஒரு பக்கத்து வீட்டு பிள்ளை வசதியான பிள்ளை இருக்கு, அவன் நல்ல ஒரு பைக் வாங்கியிருப்பான். அவரை பார்த்துட்டு எனக்கும் பைக் வேணும்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் வந்து கரைச்சல் பண்ணலாம். அந்த கரைச்சல் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பிள்ளை அந்த பிள்ளைய பார்த்துட்டு அவனை பார்த்துட்டு ஆசைப்படலாம். நம்ம என்ன செஞ்சுட்டு எங்கேயா வட்டிக்கோ இல்லாட்டி ஏதாவது வாங்கி ஏதாவது அங்கிட்ட எங்கிட்ட கடனை போட்டு கட்டிக்கிட்டு பைக் வாங்கி கொடுக்குறோம். ஆனால் இந்த பைக்கினால
எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நிறைய பார்க்கலாம். நீங்க 4 வீலர் இருக்கிற சேஃப்டி 2 வீலர் கிடையாது. இந்த 2 வீலர் வாங்கி கொடுத்த எத்தனையோ பிள்ளைகள் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்கு, கை கால் இறந்திருக்கு, கையை இறந்திருக்கு, எல்லாத்தையும் இறந்துருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைக்கு நம்ம வாங்கி கொடுத்து நம்மளே அந்த சாபம் அவங்களுக்கு தேடி கொடுக்குறோம். இதெல்லாம் நான் அடிக்கடி நான் சொல்லுவேன். பைக்கு தேவையா இருந்தா பொறுமையா ஓட்டணும். அதை எப்படி வேணா எல்லாருக்குமே பைக் இருக்குது, ஏன்னா எல்லாருக்குமே ஆக்சிடென்ட் நடக்கிறது இல்லை. ஆனால் நம்முடைய வயசு சின்ன வயசு பையன்கள் அவங்க டபுள்ஸோ ட்ரிபிள்ஸோ வச்சுட்டு ஓட்டும் போது பேலன்ஸே கிடைக்காது. யார் இப்போ இறக்குற பையன்கள் ஆக்சிடென்ட் ஆகிற பையன்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னு சொன்னா விளையாடுறதுக்காகவே இந்த பைக் எல்லாம் வாங்குறான். இப்படிப்பட்ட இந்த விளையாட்டுக்காக நீங்க எல்லாம் பைக் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளை நீங்களே இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனாலதான் நான் சொல்றேன், பிள்ளைகளுக்கு தேவை அது நம்மளுக்கு அதுக்கு கார் வாங்கி கொடுத்தா கூட அதுல ஒரு சேஃப்டி இருக்குது. ஆனா கார் தேவையில்லை. நாங்கெல்லாம் சைக்கிள் கிடைக்காது, நடந்தே போவோம் ஸ்கூலுக்கு. அவ்வளவு கஷ்டப்பட்டோம். கஷ்டங்கிறது என்னன்னு தெரியாதனால்தான் இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாம் தன்னுடைய தகப்பனையும் தன்னுடைய தாயையும் இன்னைக்கு முதியோர் இல்லத்துல கொண்டு சேர்த்து விடுறதுக்கு காரணமே இந்த பிள்ளைகளை கஷ்டங்கிறது என்னன்னு வளர்க்காதனாலதான். நான் தென்காசியில ஒரு முதியோர் இல்லம் வச்சிருக்கிறேன். அந்த முதியோர் இல்லத்தில் நிறைய பேர் வருவாங்க. அவங்களை சேர்த்து விடும்போது ஒவ்வொரு கதையும் அவங்கள்ட்ட கேட்டு பார்த்தா எல்லாம் தன்னுடைய பிள்ளைகள் செய்த தவறு, தன்னுடைய பிள்ளைகளுக்காக நான் செஞ்ச தவறு, என் பிள்ளைக்கு நான் நல்லா இருக்கேன்னு, என் பிள்ளை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவனை நான் படிக்க வச்சேன், மேலும் மேலும் கடை வாங்கி படிக்க வச்சேன். அவன் படிச்சதுக்கு அப்புறம் அவன் லவ் பண்ணிட்டு அவன் செட் ஆகிட்டான், எங்களோட நடுத்தரில் விட்டுட்டு போயிட்டான். இது ஒரு கதையா இருக்கு. இன்னொரு கதை என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா, வெளிநாட்டுக்கு போனவன் அங்கேயே செட்டில் ஆனவன், அம்மா அப்பாவை கவனிக்காம போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. 5 பிள்ளையை பத்த ஒரு 5 ஆம்பளை பிள்ளை பத்த ஒரு அம்மா அழுதுகிட்டே வந்துச்சு, வெக்கப்படுது. பெரிய கோடீஸ்வரி இருந்த அந்த அம்மா அங்க முதியோர் இல்லத்தில் சேர்க்கறதுக்கு, ஏமா இங்க எல்லாரும் என்ன கேள்வி அது இதெல்லாம் எடுப்பியதா, நாங்க யாரும் என்னன்னு கேள்வி, ஏன் உங்களுக்கு என்னன்னு சொன்னா, இல்ல என்ன வெளியே சொன்னா எனக்கு கேவலம், நான் அப்படி வாழ்ந்த ஒரு குடும்பம், என் பிள்ளைங்க என்னை தவிக்க விட்டு போயிட்டாங்க, அதனால நான் வர வழி இல்லாம நான் வந்திருக்கும் போது உங்களுக்கு நான் எந்த எதுவுமே நாங்கள் கேட்க மாட்டோம், நீங்க சேர்ந்துருங்க, உங்களுக்கு என்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் அவங்களுடைய கதையெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு சொன்னா நம்ம தான் காரணம். நம்ம பிள்ளைகளை எப்படி கஷ்டங்கள் என்ன தெரியாம வளர்த்தனால. என்னுடைய அம்மா என்னை வளர்க்கும் போது அவங்க 2 வேளை சாப்பாடு எங்களுக்கு தரமாட்டாங்க. இல்ல வழி இல்லை, ஏன்னா அவ்வளவு கஷ்டம். எங்க அப்பா வலைக்கு போயிட்டு கடலுக்கு போயிட்டு மீனை கொண்டுட்டு வந்தா தான் எங்களுக்கு சாப்பாடு. அன்னைக்கு மீன் இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு சாப்பாடு கிடையாது. ஓலை கொதிக்கும். இன்னைக்கு மாதிரி கேஸ் கிடையாது, கேஸ் கூட காசு கொடுத்துவாங்க. அன்னைக்கு விரவு தான், எங்கேயாவது விரவு கீழே கடக்காத எடுத்து பொறைக்கிட்டு எரிச்சுக்கிட்டு இருப்பாங்க எங்க அம்மா. அந்த எரிச்சுக்கிட்டு இருக்கும்போது நாங்களாம் நினைச்சுக்கிட்டு இருப்போம், சோறு வந்துட்டு இருக்கு, நமக்கு சாப்பாடு கிடைக்குன்னு சொல்லிட்டு. ஆனா எங்க அம்மா எங்களுக்கு ஒரு பாவனை காட்டு சோறு ஆக்குற மாதிரி. ஆனால் அடுப்புல கொதிச்சுக்கிட்டு தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு, எங்க அப்பா அரிசியை கொண்டு கொட்டாதான் சோறு, இல்லைன்னா கிடையாது. அன்னைக்கு காத்து அடிச்சோ மீன் இல்லையா ஒண்ணு இல்லைன்னா வரும்போது ஒண்ணுமே எல்லாம் வெறும் பையோட தான் வருவார். எங்க அம்மா கண்ணீர் அழுவும், ஐயோ என் பிள்ளைகள்லாம் என்ன செய்ய, பிள்ளைகளுக்கு எப்படி நம்ம சாப்பாடு கொடுக்கறது. அப்படிப்பட்ட வாழ்க்கையினா வாழ்ந்தனால இன்னைக்கு நாங்க இந்த நிலைமையில இருந்து இன்னைக்கு நாங்க ஒரு சாதாரண ஒரு மீன்பிடி குடும்பத்தில் உள்ளவங்க, சாதாரண ஒரு டிரைவரா போனவன் இன்னைக்கு இந்த மேடையில நின்று நான் பேசணும்னு சொன்னா அதுக்கு காரணம் எங்க அம்மா வளர்த்த வளர்ச்சி. உங்க பிள்ளைகளை சொல்றேன், நல்லா சந்தோஷமா வளர்க்க வேணாங்கல்ல, காசு உங்கள்கிட்ட கோடி கோடியா இருக்கலாம், நல்ல சந்தோஷமா இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், பெண்கள் எல்லாம் குடும்பப்படுத்தி அதை கற்பழிச்சு இந்த ரேப் பண்ணி அதுக்குன்னா செய்யறதுன்னா யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு கொலை பண்றானுங்கள, அநியாயமா கொலை பண்றானுங்கள, அந்த பிள்ளைகளை யாரு நினைக்கிறீங்க நீங்க? எல்லாம் நம்மளுடைய பிள்ளைகள் தான். நம்மள சின்ன வயசுல நம்ம பிள்ளைகளுடைய கடவுள் பயம் என்னன்னு சொல்லி வளர்க்காதனால அந்த பிள்ளைகள் தான் பிற்காலத்துல ஒரு ரவுடியாகவும் ஒரு கொலை செய்யற பிள்ளைகளாகவும் பெண்களை கற்பழிக்கிற ஒரு மோசமான பிள்ளைகளும் வளர்றதுக்கு காரணம் இந்த மாதிரி கடவுளுடைய பயம் இல்லாத பிள்ளைகள். திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்க்கலாம், நிறைய நம்ம அந்த அர்த்தத்தோட படிச்சோம்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. 1330 குறள் அப்படியே ஒண்ணா சொல்லுவாரு எனக்கு. அதனால நாங்கெல்லாம் அந்த அளவு படிக்காதனால ஒரு வெளிநாட்டுக்குன்னா போனா நீங்க எல்லாம் நினைக்கலாம், ஒரு எதுக்காம ஒரு ஏதாவது ஒரு பட்டம் படிச்சா நம்ம இங்கிலீஷ் கத்துக்கலாம், ஆங்கிலம் கத்துக்கிட்டா வெளிநாட்டுல போய் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிறதுக்கு ஆங்கிலம் தேவையில்லை, ஹிந்தி தேவையில்லை, வேற எந்த மொழியும் தேவையில்லை. நம்முடைய உழைப்பு மட்டும் இருந்தா போது எந்த நாட்டிலும் தெரிவித்து வரணும். எனக்கு நான் டாக்டர் பட்டம் அமெரிக்காவில் எனக்கு கிடைச்சி, அமெரிக்க யூனிவர்சிட்டி எனக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. நான் என்ன படித்தேன், எனக்கு டாக்டர் பட்டம் எங்கேருந்து கிடைச்சிச்சு?
எங்க அம்மா ஆசைப்பட்டுச்சு என்னை டாக்டரை படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா எங்க வீட்டுல வறுமை தாண்டவமானுச்சு, சாப்பாடு இல்ல, வழி இல்ல, என்னை எப்படி டாக்டரை படிக்க வைக்க முடியும்? ஆனா எனக்கு அமெரிக்க யூனிவர்சிட்டி எனக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கும்போது எங்க அம்மாவோட கூட இந்த பாட்டில் கொண்டு காட்டிட்டு, அம்மா நான் டாக்டர் பட்டம் வாங்கிட்டேன், போட போட ஏன்டா என்னை ஏமாத்தலான்னு. ஏன்னா எங்க அம்மா சொல்லுது நினைக்குது, உன்னை படிக்க வைக்க நினைச்சேன், டாக்டரை படிக்க வைக்கணும்ல, நீ படிக்காதவனுக்கு உனக்கு எப்படி யாரா டாக்டர் பட்டம் தான் சொன்னேன். ஆனா இப்போ உள்ள வேகத்தை எல்லாத்தையும் சொல்லி காலத்துக்கு அப்படியா இப்படி ஒரு டாக்டர் பட்டம் இருக்கான்னு சொல்லு. நானும் கலைஞர்ல இருந்து ஜெயலலிதா இருந்து எல்லாருமே அவங்க டாக்டர் பட்டம் வாங்கினா சரி, என்னடா மறுபடியும் நல்ல பெரிய ஆள் அனுப்புறேன், எம்பிபிஎஸ்சி எம்காம் படிச்சு எம்டி படிச்சாங்கன்னு நினைச்சேன். ஆனால் எனக்கு பட்டம் வரும்போது தான் சரி ஓகே, நல்லது செய்யறவங்களுக்கு நல்லவங்களுக்கு இந்த டாக்டர் பட்டம் ஒன்று கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சு எனக்கு மெயில் வந்துச்சு, டாக்டர் பட்டம் உங்களுக்கு கொடுக்குறாங்க சொல்லிட்டு நீங்க உடனே வந்து கலந்துக்கணும்னு சொல்லும்போது நான் கேட்டேன். எனக்கு டவுட்டு, உங்களை மாதிரி டவுட் எனக்கு, என்னடா இது எனக்கு டாக்டர் பட்டமா, எப்படிலாம் எனக்கு டாக்டர் பட்டம், என்னத்துக்கு கொடுக்குறியே டாக்டர் பட்டத்துக்கு, நான் அப்படி என்ன செஞ்சேன்னு சொல்லிட்டு கோயத்தை வந்து பார்த்தாக்க, கோயத்தை வந்து என்னை வந்து நீங்க இந்த மூலையில 4 மூலையில வந்து கேட்டாலும் சொல்லி டிவிஎஸ் ஹைதர்னா எல்லாருக்கும் தெரியும், ஹைதர் என்ன செய்யறான்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா என்னுடைய கஷ்டப்பட்டு நான் வளர்ந்தனால நான் யாரும் கஷ்டத்துக்குன்னு என்கிட்ட வந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் சும்மா விட மாட்டேன், அவங்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சு தருவேன். அதான் என்னுடைய ஆண்டவர் கொடுத்த ஒரு. அப்போ அந்த ஊர்ல எல்லாருமே வந்து டாக்டர் பட்டமா எந்த பட்டமும் கொடுக்கறதுனால அங்க வந்து விசாரிக்கும் போது அந்த விசாரணையை வந்து எப்படி விசாரிப்பாங்க, இன்னைக்கு நாங்க டாக்டர் பட்டம் கோயத்திலிருந்து ஒரு ஆளை எடுக்கணும், அதை யாரை போய் நாங்க தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லும் போது எல்லாருமே எல்லா இடத்துக்கும் போகும்போது எல்லாருமே என் பேரை தான் சொல்லியிருக்கிறாங்க. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. நான் என் பேரை சொல்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீ கோயத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அங்க இருக்கிற அவ்வளவு ஏதாவது பிரச்சனைகள் வந்து, அதாவது கோயத்துக்கு வர்றவங்க அங்க ஏதாவது பிரச்சனை, வீட்டுல வேலைக்கு வந்தவங்க, 2 டிரைவரா வந்தவங்க, ஏதாவது அரபி சரியில்லையோ இல்லை அங்க உள்ள சூழ்நிலை சரியில்லை, ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா நேரா வந்து எம்பாசிக்கு போக சொல்லுவோம். எம்பாசிக்கு சாஜா வந்து அவர் வந்து இந்த செக்ஷன்ல இந்த என்ன சொல்ற கம்ப்ளைண்ட் செக்ஷன்ல இருக்கிறாரு, இவருக்கு தான் போகும். பாத்தீங்கன்னா சில அடிப்படை கேஸ் இது பல எல்லாத்தையும் ஓப்பனா சொல்ல முடியாது. அவர் அதை கஷ்டப்பட்டு வந்து நிற்கும் போது அப்ப சாஜா போன் பண்ணுவார், என்ன செய்யலாம் இவங்களுக்கு இப்படி இருக்க சூழ்நிலைன்னு சொல்லி. சரி அரபியை கான்டாக்ட் பண்ணுங்க, அரபியை கான்டாக்ட் பண்ணி பேசி நாங்கள் அப்புறம் முடிவு பண்ணி அவங்களை இது பண்ணி நீ உடனே கேன்சல் பண்ணி விசா கூட அவங்க ஊருக்கு அனுப்பிடலாம், இல்லைன்னா ரிலீஸ் பண்ணி வேற எங்கேயா போன்னு சொல்லி அவ்வளவு எல்லாருக்கும் நான் வந்து அங்க கஷ்டப்படுறவங்க எல்லாம் நாங்கள் எல்லாம் அங்க ஒரு சில அமைப்புகள் இருக்கு, அந்த அமைப்புகள் மூலமா செஞ்சு அதை நான் ஊருக்கு அனுப்புறது தான் என்னுடைய டிராவல்ஸ் மூலம் டிக்கெட் எடுத்து கொடுத்து நான் ஃப்ரீயா செய்வேன், எல்லாம் செய்வேன். எம்பாசிடர் ஒருத்தர் கூட நாங்கள் ஊருக்கு அனுப்புவோம். இதையெல்லாம் பார்க்குற மக்கள் வந்து பார்த்துட்டு நம்ம பேரை சொன்னதுமே அங்கே உள்ளவங்க சரி ஐதர் கொடுக்கலாம் சொல்லி டாக்டர் பட்டம் கிடைச்சது. இந்த என்னுடைய என்ன சொல்றேன், என்னுடைய வருமானத்துல இருந்து எல்லாருமே வந்து தன்னுடைய வருமானத்தை வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் கிடைச்சிச்சுன்னா அந்த 1 லட்சம் ரூபாயும் தன்னுடைய குடும்பத்துக்காக செலவு பண்ணுவாங்களே தவிர தன்னுடைய மக்கள் பக்கத்தில் இருக்கிற கஷ்டப்படுற மக்களுக்கு யாருக்கும் செலவு செய்ய மனசு வராது. அந்த மனசு வந்தா நம்முடைய ஆட்டோமேட்டிக்கா நம்மளை உயர்த்தி கொண்டுட்டு போவான் இறைவன். அதைத்தான் அவன் வந்து கடவுள் விரும்புவான். லண்டனுக்கு அங்க போனேன், அங்க லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் ஒரு பட்டம் கிடைச்சிச்சு லண்டன்ல, பார்லிமெண்ட்ல கொடுத்தாங்க. நான் பார்லிமெண்ட்ல ஒரு 9வது பையனா 9வது படிக்காத ஒரு மனுஷன் எனக்கு பார்லிமெண்ட்ல ஒரு அச்சீவ்மெண்ட் அந்த பட்டம் கிடைக்கிறது எனக்கு ஆச்சரியப்பட்டேன். என்னோட பார்லிமெண்ட்டுக்குள்ளையா? அப்ப அந்த பார்லிமெண்ட் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு நீங்க வந்து இந்தியாவை வந்து காலி பண்ணும்போது எல்லாத்தையும் அள்ளிட்டு போன அந்த சாமான் எல்லாம் அங்கதான் அந்த பார்லிமெண்ட்ல தான் இருக்கு. பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டது. எல்லாமே இந்திய பொருளாங்களா, ஒவ்வொரு எல்லாமே தேக்கு மரத்துல செஞ்சு அப்படியே பல ஆயிரக்கணக்கான வருஷம் அப்படியே கெடாம இருக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு அறைகளை வச்சிருக்கான், இந்தியாவுக்கு ஒரு அறையை வச்சிருக்கான். அதை வந்து பார்த்தோன்னா அதுல அவ்வளவு சாமான்கள் எல்லாமே இருக்கு. அமெரிக்காவில் போய் பார்க்கும்போது அங்க உள்ள சூழ்நிலை பார்க்கும்போது அங்க ஆராய்ச்சி அந்த மையத்துல வந்து நாசாவில் போய் பார்க்கும்போது நானே ஆச்சரியப்பட்டேன். அதுல முதல்ல யாருன்னு சொன்னா நம்முடைய இந்தியாவிலே முத அந்த ராக்கெட்டை தயார் பண்ண அந்த ராக்கெட் அதனுடைய பேரை போட்டு அது பக்கத்துல திப்பு சுல்தானுடைய அவருடைய இதை வச்சு போட்டோ வச்சு வச்சிருக்காங்க. அப்போ பாருங்க, நம்ம நாட்டுல ஒரு மனுஷன் நல்லதை செஞ்ச அவனை என்ன அப்படியே தொடச்சி எரிஞ்சிட்டாங்க. ஆனா நம்ம நாட்டுல நல்லது செஞ்சவங்கள மற்ற நாட்டுக்காரங்க இன்னைக்கு வந்து பாராட்டிட்டு இருக்கிறாங்க. இதை இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சில மன்னர்கள்லாம் நல்லது செஞ்சிருக்காங்க. அந்த மன்னர்கள்லாம் கெட்ட மன்னராக்கி இன்னைக்கு நூல்கள்லாம் தப்பாக எழுதப்பட்டு போயிட்டு இருக்குது. அதை படிச்சு விட்டு இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்டின்கள் முஸ்லிம்கள் இந்துக்கள் சண்டையை வளர்த்து விட்டு இன்னைக்கு ஆட்சியாளர்கள் சில இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பிள்ளைகள் காலத்துல வரக்கூடாது. இன்னைக்கு நல்ல ஆட்சியாளர்கள்லாம் தேர்ந்தது ரொம்ப கஷ்டமா இருக்குது.
இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு அதனால சொல்றேன், உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்றேன், தன்னுடைய பிள்ளையை கரெக்டா வளர்ந்தீங்கன்னா இந்த நாடு நல்லா இருக்கு. இந்த நாடு நல்லா இருந்தா மற்ற எல்லா மக்களும் நல்லா இருப்பாங்க. எல்லாரையும் நல்லா சுபிட்சமா பார்க்கணும். அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு எல்லாரும் தெரியும், இந்த பசிங்கிற 2 எழுத்து, அந்த எழுத்து, அந்த பசிங்கிற ஒண்ணு மட்டும் நம்மளுக்கு இல்லைன்னு சொன்னா நம்ம இந்த உலகத்துல இருக்க வேண்டிய, அந்த உலகத்துல நம்ம கஷ்டப்பட வேண்டிய தேவையே இல்லை. அழகா படுத்துக்கிட்டு படத்தை பார்த்துட்டு இருக்கலாம். அந்த பசிங்கிற ஒண்ணு கொடுத்தங்கிறதுனால நம்ம அந்த பசிக்காக ஓடி உழைக்கிறோம். நம்ம பிள்ளை பசிக்கு, நம்முடைய அம்மா பசிப்பாங்க, நம்ம எல்லாம் பசிக்கு, அவர்களுக்காக இந்த உணவுக்காக ஓடுறோம், ஒவ்வொரு நாட்டுக்கு போறோம். ஆனா அந்த பசியுடைய இது கொடுமை தெரியாத பெரிய பெரிய கோடீஸ்வரர்லாம் நீங்க பார்க்கலாம். பில்லியனரா இருக்கிறவங்கலாம் இன்னைக்கு பக்கத்துல உள்ள ஏழைகளுடைய அருமை தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த பசிங்கிறது என்னங்கிறத நம்ம தயவு செய்து நம்ம பக்கத்துல எப்படி சொல்றேன், இந்த நோன்புன்னு ஒண்ணு வரும், உங்களுக்கு தெரியும். இஸ்லாத்துல நோன்புன்னு சொல்லி 30 நாள் இந்த ரம்ஜான் வரும். அந்த ரம்ஜான்ல பாத்தீங்கன்னு சொன்னா 2 வேளை சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. 3 வேளை சாப்பாடு, பகல் சாப்பாடு கட்டுப்படுத்தப்படும். இந்த 2 வேளை சாப்பாடு ஏன் அதை கட்டுப்படுத்துறேன்னு சொன்னா, அது ஏழைகளுக்கு எப்பவுமே அவங்களுக்கு பசி தான். அவங்க நோம்பு இருந்தாலும் சரி, நோம்பு இல்லைன்னாலும் சரி, வருஷம் ஃபுல்லா பசியை பார்த்து அவங்களுடைய பசியில வயிறு வலியோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த மக்களுக்கு பசி உள்ள மக்களை தவிர்த்துட்டு பசி இல்லாதவங்களுக்கு பசிங்கிறது என்னன்னு தெரிய வைக்கிறதுக்காக இந்த கடவுள் ஒரு நோம்புங்கிறத 1 மாசத்துக்கு படிச்சான். அந்த பகலுக்குள்ள ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்காம 12லேருந்து 16 மணி நேரம், வெயில் காலம் வந்து 16 மணி நேரம், பாக்கி 12-13 மணி நேரம் அந்த காலத்தை பொறுத்து மாறும். இந்த 13 மணி நேரம் தண்ணி கூட குடிக்காம வயிற்று நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு பெரிய பெரிய பணக்காரங்களாம் கடவுளுக்கு பயந்து நோம்பு வச்சு அவனுக்கு வைக்கிறானோ, வைக்கும் போதுதான் அவனுக்கு பசிங்கிற அர்த்தம் என்னன்னு தெரியும். அந்த பசியை பொறுத்து தான் அப்புறமா தெரியும், ஆகா இவ்வளவு ஏழைகள் சாப்பிடாம இருக்கிறாங்களே, அந்த ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம் வரும். அந்த எண்ணத்துக்காக தான் இந்த பணக்காரர்களுக்காக இந்த நோன்பு ஏற்படுத்தப்பட்டதை தவிர ஏழைகளுக்கு கிடையாது. நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, ஒவ்வொரு காலமும் நம்முடைய காலம் மாறிக்கிட்டே வருது. இன்னைக்கு எப்படியெல்லாம் இப்போ போயிட்டு இருக்கு காலம். நீங்க எல்லாம் விரல் நுனியில வந்துருச்சு, மொபைல்ல எல்லாமே வந்துருச்சு, எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. ஒரு மொபைல் எடுத்தோன்னா அதை கெட்டு போறது நல்லது அதுக்குள்ளே இருக்குது. நீங்க நல்லதை தேடினா நல்லதா வரும், கெட்டதை தேடினா கெட்டதே வரும். இந்த நூல்ல எழுதியிருக்கிறோம் பாருங்க. பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மனிதனுடைய அடக்கம் முடக்கம் எப்படின்னா இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த சொன்னாப்புல நம்ம சார் சொன்னாரு, சிப்ஸ் கம்பெனியில வேலை பார்க்கும்போது சிப்ஸ் கம்பெனியில போய் நான் வேலை கேட்டேன். நான் வீட்டை விட்டு வெளியே வந்து 2 வருஷம் சேர்ந்து வெளியே வந்து வேலை தேடி அலைஞ்சேன். வேலை தேடி அலையும் போது எனக்கு வேலை கிடைக்கல, ரொம்ப கஷ்டம். இதே சிப்ஸ் கம்பெனியில், அந்த கம்பெனியில் கிட்கோ கம்பெனியில் போய் வேலை பார்க்கறதுக்காக நான் போய் அந்த ஓனர்கிட்ட போய் கேட்குறேன். அந்த ஓனர் சொன்னாரு, இல்லை நான் வீட்டில் வேலை பார்த்தவங்க எடுக்க மாட்டேன், ஒன்லி கம்பெனியில் வேலை பார்க்கறதா எடுக்க மாட்டாங்க. நான் சொல்லிட்டேன், தயவு செய்து எனக்கு கொடுங்க, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு 3 பிள்ளைகள் இருக்குது, நான் ரொம்ப இதாக இருக்கு, எவ்வளோதான் கெஞ்சுறேன். இல்லைன்ட்டார், கிடையவே கிடையாது, நீ கம்பெனியில் வேலை பார்த்தவங்க மட்டும் தருவேன்னு சொல்லிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன், சரி ஓகே வந்துட்டு அங்கே கொஞ்சம் காசை பெருட்டி ஒரு சின்னதாக ஒரு வண்டி வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு கார்கோ ஒன்று வச்சேன். கார்கோ வச்சு நல்லா ஜெயிச்சு நான் அப்புறமா எப்படி ஒரு பெரிய ஒரு ஆளாக ஒரு 5 வருஷம் செஞ்சிச்சு. 5 வருஷம் நான் அவரே, அதாவது 5 வருஷத்துல நான் வாழ்ந்து கொஞ்சம் இதாகிட்டேன். ஆனால் 15 வருஷம் சென்று எனக்கு அங்கே அரபு நாட்டில் 100 பேர் ஜிசிஸ் கண்டில் 100 பேர் ஆள் எடுப்பாங்க. இந்த வளர்ந்த ஒரு நல்ல ஒரு 100 பேர்களுக்கு ஒரு விருது கொடுப்பாங்க. இப்போ கொடுத்த விருது மாதிரி அங்கே விருது கொடுப்பாங்க. அந்த 100 பேர்ல என்னுடைய பேர் ஒன்று வந்தபோது நான் ஆச்சரியப்பட்டது. நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஜெயிக்கலாம், எப்படி வேணாலும் ஜெயிக்கலாம். ஜெயிக்கிறதுக்கு நம்மளுக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரம், அவனுடைய வரம் கண்டிப்பா இருக்கு. ஆனா முயற்சி பண்ணுங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. விதின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு விதி நம்ம தலையில எழுதுனாதான் இந்த விதியை தவிர நம்மளுக்கு இது இல்லை, நம்மளுக்கு என்ன எழுதிருக்கு அதான் நடக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க எங்க தோத்து போயிருங்க, நீங்க எங்க தோல்வி எழுதுறீங்க. மதின்னு ஒண்ணு இருக்கு, நம்மளுடைய அறிவை கொண்டு அந்த விதியை மாற்ற முடியும். நம்மளுடைய விதிங்கிறது என்னன்னு எழுதுன்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனா நம்முடைய அறிவை கொண்டு நம்ம ஜெயிக்க முடியும். எங்கேயாவது முயற்சி பண்ணி ஒரு இடம் இல்லையா, ஒரு கதவை கூட படிச்சா மறு கதவை திறந்துருக்கு, எந்த கதவை தேடி போங்க, கண்டிப்பா நீங்க ஜெயிக்க முடியும். இந்த நாள் இல்லையா, அமெரிக்கா போங்க, லண்டன் போங்க, எந்த நாள் வேணாலும் போங்க. ஆனா நீங்க அங்க போன படிச்சுதான் இன்னும் படிக்காம இருக்கணும் இல்ல. லண்டன்ல போய் பாத்தீங்கன்னா சும்மா சாதாரண வைத்தரா இருப்பான். அவன் வீடை பார்த்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா 4 அடுக்கு மாடி கட்டி வச்சிருப்பான். ஆனா அவனை போய் பாத்தீங்கன்னு சொன்னா அங்க 4 ஒரு ரூமுக்குள்ள அந்த ஒரு சின்ன கட்டளை தான் இருப்பான். அது யாருக்காக கட்டி கொடுக்குறான்? தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய அம்மா அப்பாவுக்காக கட்டி கொடுக்குறான். அப்படிப்பட்ட இந்த சிப்ஸ் ஓனர்கிட்ட நான் வேலை கட்டி இல்லைன்ட்டாரு.
இதே ஒரு 15 வருஷம் நின்று அது குவைத்தில் 6 இந்திய தொழில் அதிபர்களை தேர்ந்தெடுக்கும் போது அதுல வந்து அவரும் ஒரு ஆளு, லூலு யூசுப் ஒரு ஆளு, ஒரு ராஜஸ்தான் நாற்பதுக்காரன், 5வது என்ன 6வது 6 பேரை எடுத்தாங்க. 6 பேரும் நான் வந்து உட்கார்ந்து 10 வாங்கும்போது பாக்குறேன், எனக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு சிப்ஸுடைய அந்த ஓனர். அவர்கிட்ட நான் கேட்டேன், சார் எனக்கு தெரியுதா சார்? ஐ டோன்ட் நோ அப்படின்னா. நான் சொன்னேன், நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிரைவரா வேலைக்கு கேட்டு வந்தேன், ஆனா நீங்க இந்த வேலை இல்லைன்னு சொல்லிய, ஆனா இன்னைக்கு கடவுள் பார்த்து பாருங்க, உங்க பக்கத்துல வந்து 5வது ஆளா நான் உட்கார்ந்து இருக்கேன்னு சொன்னேன். ஏதோ ஆண்டவன் நான் சொன்னா இல்லையா, முயற்சி அதுதான், முயற்சி பண்ணுங்க, எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். யாருமே வந்து பிறக்கும் போது பணக்காரனா பிறக்க முடியாது. நம்மளும் ஒரு பெரிய சோனியா காந்தி வீட்லயோ இல்ல மோடி வீட்லயோ இல்ல அந்த அதானி அம்பானி வீட்டுல பிறந்தா கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம ஒரு சாதாரண ஒரு ஏழை வீட்டுல பிறந்தோம்னா அவங்க எப்படி வந்தாங்க, அதே அதானியோ அல்ல அம்பானியோ இல்லாட்டி அந்த நீங்க அம்பானியுடைய கதை ஸ்டோரின்னு எடுத்து பாருங்க. அதான் அந்த நூலையெல்லாம் படிக்க தான் நான் இன்னைக்கு எனக்கு இந்த வளர்ச்சி வந்தது காரணமே. அம்பானியுடைய கதையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர் தான் சாதாரண ஒரு பெட்ரோல் பங்க்ல வேலைக்காரனா இருந்தவர் தான். அவருடைய அம்பானியில அம்பானியுடைய அப்பா அவனை சொல்றேன், இவரும் முகேஷ் அம்பானி இவங்கெல்லாம் அப்பாவுடைய பணத்தை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்மளால ஜெயிக்க முடியுங்கிறது அந்த ஒரு எண்ணம் இந்த நூல்கள்ல வர. எப்படி சம்பாதிச்சாங்க, எப்படி போனாங்க, இந்த நீங்க பார்க்கலாம். நீங்க பாக்கியராஜ் இறந்து போயிட்டு அவரா இருக்கட்டும், பாரதி ராஜாவா இருக்கட்டும், இளையராஜாவா இருக்கட்டும், அவங்க எல்லாம் கோடியா நீங்க பணம் இருக்குது. வரும்போது என்னத்தை எடுத்துட்டு வந்தாங்க, ஒரு மஞ்சள் பை எடுத்துட்டு மெட்ராஸுக்குள்ள வந்தாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் பெரிய கோடீஸ்வரர். நீங்க இறக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் பெரிய கோடீஸ்வரர் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. ஏன் நம்மளால முடியாது? ஏன் நம்ம பிள்ளைகளால முடியாது? நம்ம அந்த பிள்ளைகளை ஏன் வளர்ச்சி கொண்டு வர முடியாது? பிள்ளை சரியில்லைன்னு சொன்னா அதுக்கு நம்ம ஆரம்பத்துல அடித்தளம் சரியா போடல. நம்மள பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு இந்த வேலை பார்க்குற ஒரு 1000 பேர் வேலை பார்க்கறாங்க. அது 1000 பேர்ல ஒரு 500 பேர் கொஞ்சம் ரொம்ப வறுமைக்கு கூட கீழே இருக்கிறவங்க தான். இன்னைக்கு நாளைக்கு 2 மாசம் வாரம் ஆயிடுச்சு. வாரத்தில் வந்து சம்பளம் கொடுக்க முடியல, எல்லாத்தையும் மூட வேண்டியாச்சு. நான் ஒரு ஆப் சம்பளம் என்ன வேலை இல்லை, எல்லாத்தையும் க்ளோஸ் ஆகி கிடக்குது. அரை சம்பளம் கொடுத்தாங்க. அரை சம்பளத்தை வாங்கி சந்தோஷப்பட்டாங்க. கொஞ்சம் ஒரு ஏர் பிளைட் திறந்து விட்டா ஒரு ஏர்காருக்கு ஆரம்பிச்சு சீக்காருக்கு அப்படியே மூடி கிடக்குது. அந்த ஏர்காருக்கு வந்து சரி கொஞ்சம் வருமானம் வந்துச்சு. நான் 75% கொடுத்தேன். அப்போ வந்து ஒரு தான் ஏர் திறந்துருச்சு. பாக்கி ஒரு 50 பேர் 60 பேர் வந்து சரி எங்களுக்கு முழு சம்பளத்தை கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ வந்துட்டு காலத்து சொல்லுப்போ அதை சொன்னேன், வந்து எங்களுக்கு கட்டுப்படி ஆகல, ரொம்ப கஷ்டமா இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒவ்வொருத்தரும் நான் கேட்டேன், உன்னுடைய கஷ்டமானது காரணம் என்னன்னு சொன்னா, அவங்க வந்து மற்றவங்களை பார்த்து மற்றவங்களோட வாழ்க்கை மாதிரி மற்ற பணக்காரங்க வாழ்க்கை மாதிரி வாழணும். அந்த ஆசை தான் அவங்கள வீணாக்கி வச்சிருக்குது. ஏன்னு சொன்னா இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலா கவர்மெண்ட் காலேஜ் எல்லாத்துலயும் ரொம்ப ஃப்ரீயா நீங்க கவர்மெண்ட் கொடுக்குறான். ஆனா அந்த பிள்ளைகளை கொண்டு நம்ம பிள்ளைகளை வந்து கவர்மெண்ட் காசு இல்லையே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு பொண்ணு படிக்க வைக்கிறது பார்த்தீங்கன்னா, நான் இந்த வேலை பார்க்கறதுல 50% எல்லாருமே வந்து பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வச்சனாலதான் அவங்களுக்கு கஷ்டம், இப்படி உள்ள கஷ்டம் வந்தது காரணம். தயவு செய்து தெரிஞ்சுக்கிறீங்க, யாரும் வந்து கௌரவத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க முதியோர் இல்லத்துலாம் போயிருக்கணும். கௌரவத்தை பார்க்காம வாழ்க்கைன்னு சொன்னா நீங்க உங்க பிள்ளைல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாலும் சரி, அவங்கள படிக்க வைக்காட்டாலும் பரவாயில்ல, என்ன மாதிரி ஒரு வெளிநாட்டுல போய் எங்கேயாவது போய் சம்பாதிச்சு கொண்டு அவங்களை நல்லபடியாக காப்பாற்றுவோம், அந்த நம்பிக்கை மட்டும் வச்சுக்கிறீங்க. ஏன்னா நான் அதான் சொன்னேன், என்ன நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நிறைய இருக்குது. எப்படி எப்படியெல்லாம் போகலாம். ஒரு ஆளுக்கு அவர் திருக்குறளை படிச்சிருக்கான்னு சொன்னா, நான் அரபிய வார்த்தையை கற்று வச்சிருக்கிறேன். அவருக்கு அரபியை பத்தி தெரியாது, எனக்கு திருக்குறளை பத்தி தெரியாது. ஏதோ ஒரு வகையில ஒருத்தர் மாத்தி இறைவன் கொடுத்துருக்கலாம், அறிவை கொடுத்துருக்கலாம். அதை வச்சு நம்ம எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். ஒருத்தர் இன்ஜினியரா சம்பாதிக்கலாம், ஒருத்தர் படிச்ச ஒரு அக்கௌண்டரை சம்பாதிக்கலாம். எது வேணாலும் அவனுடைய இறைவன் கொடுத்த வரம் அது. அதனால வந்து எங்க வேணாலும் எப்படி வேணாலும் சம்பாதிக்க முடியும். ஆனால் நம்முடைய எண்ணம் சரியா இருக்கணும். இன்னமும் அம்மா பின்னி அது நபிகள் சொல்ற பார்த்தா அதான் உன்னுடைய எண்ணத்தை சரியா வச்சிருந்தீங்கன்னா நீ எப்ப வேணாலும் எங்க வேணாலும் ஜெயிக்க முடியும். உன் எண்ணம் சரியில்லைன்னா நீ எங்கேயுமே ஜெயிக்க முடியாது. நீ திருட்டானதான் இருப்பா, நீ திருடனாவே செத்து போவான்னு. அதனால எங்க போனாலும் நம்ம வாழ்க்கையை தரமை கரெக்டா இது பண்ணி நீங்க ஒவ்வொரு என்னுடைய இதற்கு நீங்க அதை பார்த்தீங்கன்னு சொன்னா காலையில நான் வந்து 2 வசனமாவது கண்டிப்பா எடுத்து வைப்பேன். அந்த என்னுடைய பழக்கம் அதை வந்து ரொம்ப பேர் படிச்சுட்டு சொல்லுவாங்க, சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுலதான் இந்த ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் உருவானது. என் கூட இருக்கிற நான் இன்னைக்கு கோயத்தில் இருக்கிற அவ்வளவு பேரும் இன்னைக்கு வந்து என்னை வந்து ரொம்ப பிடிச்சதுக்கு என்ன காரணம் சொன்னா, இப்ப என்ன தேடி என்ன பார்த்து வந்தவங்க ஒரு 20 பேர் இருக்கிறாங்க. நான் வர்றேன்னு தெரிஞ்சுட்டு இந்த ஊர்லயே இந்த பக்கத்துல உள்ள ஊர்ல இருந்து எல்லா ஊர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும், அவங்க தான் என்னுடைய இந்த மொபைலை பார்த்து பழக்கமானவங்க. நான் ஒரே ஒரு லாஸ்டா இன்னைக்கு எழுதுன என்னன்னு சொன்னா, எல்லாரிடமும் பழகும். யாருக்கிட்டையும்
எல்லார்ட்டையும் பழகாதுன்னு சொல்ல, எல்லாரிடமும் பழகு, எல்லார்ட்டையும் பழகு, பழகாதுன்னு இல்லை, எல்லார்ட்டையும் பழகு. ஆனால் நல்லவர்கள்ட்ட பழகுனீங்கன்னா நல்லதை நீ கத்துக்க, நல்லவர்கள்ட்ட பழகுனா நல்லதை கத்துக்க. ஆனா எப்படி வாழக்கூடாதுங்கிறத கெட்டவர்களுக்கு கத்துக்க. இந்த வார்த்தையெல்லாம் பார்த்தா ஒரு படிச்சவங்க என்ன நினைப்பா யோசிச்சு பாருங்க. இந்த வார்த்தை நல்லதா கெட்டதா? அதான் சொல்றேன், திருக்குறள்ல பாத்தீங்கன்னா அதனுடைய அர்த்தமா அது மாதிரி அவங்கள மாதிரி ஒரு ஆசிரியர்கள் அந்த பிரிச்சு கொடுக்கும் போது நம்மளுக்கு தெரியும். இது சாதாரண தமிழ். இந்த தமிழ்ல வந்து இதை வச்சு நம்ம காலையில ஷாஜகான் அவருடைய மொபைல்ல பார்க்கலாம், காகித மொபைல்ல பார்க்கலாம், எல்லாரும் மொபைல்லையும் நான் இதை பார்த்து பார்த்து கத்துக்கிட்டாங்க. அடுத்த அது ஒரு டெய்லி 2-3 வைப்பேன். இன்னைக்கு வச்ச 3 விஷயத்துல 2வது விஷயம் என்ன சொன்ன, வாழ்க்கையில் எதையும் நம்பி வாழலாம், வாழ்க்கையில் எதையும் நம்பி வாழலாம். ஆனால் இவர்கள் நமக்காக இதை செய்வார்கள், அவர்கள் நமக்காக அதை செய்வார்கள் என்று எதிர்பார்க்க மட்டும் யாருக்கும் வச்சாங்க. நீங்க எவனாவது செய்வான்னு எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா அவன் உங்களை ஏமாத்திட்டு போயிடுவான். கடைசியா நீங்க அப்புறமா முடிவு எடுக்கிற சூசைட் போறதுக்கு காரணமே எவனையாவது நம்பிதான் நம்ம நாசமா போயிட்டு. நம்மளை நம்புங்க, எவனையும் நம்பாது. அம்மா அப்பா கூட நம்ம அதான் சொன்னா இல்லையா, கடவுள் என்ன சொல்றேன்னு சொன்னா என்ன ஃபர்ஸ்ட் நம்பு, அதுக்கப்புறம் உனக்கு அப்பா அம்மா, ஒரு பெண்ணுக்கு எடுத்துக்கிட்டா அதுக்கப்புறம் கணவன், இப்படி எல்லாம் சொல்றாங்க. இறைவன் சொன்னா அம்மாவுடைய காலடியில சொர்க்கம், அம்மாவுடைய காலடியில சொர்க்கம், அந்த சொர்க்கத்தை நீ பத்திரமா பாத்துக்க சொல்றாங்க. இன்னைக்கு முதியோர் இல்லத்துல வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது. நான் வந்து ஒரு நல்லா சம்பாதிச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு ஸ்கூல் ஒன்று ஓபன் பண்ணேன். அந்த ஸ்கூல் யாருக்குன்னு சொன்னா யாரும் படிக்காத பிள்ளைகள் எத்தனை பேர் ஊர்ல இருக்கா, வீட்டுக்குள்ள இருக்கா, அந்த பிள்ளைகள் கொண்டு வா, படிக்காத பிள்ளை நம்ம தான் படிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து என்ன சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். எல்லாம் நிறைய என்ன முடியாது, பேசுனா நிறைய இருக்கு, எல்லாத்தையும் நீங்க நல்லா ஆர்வமா கேட்கிறேன், ரொம்ப சந்தோஷம். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய இதை வந்து நீங்க வந்து என்னுடைய வந்து யூடியூப்லயே என்னுடைய இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கேன், என்னுடைய வெப்சைட்ல போய் பாத்துக்கோங்க. அந்த என்னுடைய ஸ்கூல் ஓபன் பண்ணி அதை வந்து பார்த்தா நீங்க ஊர்ல வந்து ரொம்ப ஏழ்மைப்பட்ட குடும்பங்கள் நிறைய இருக்கு. ஒரு 200 அதான் நான் வயசுக்கு வந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் ஏன்னா வீட்டில் சும்மா இருக்காங்க, சின்ன பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதுல ஒரு 200 பிள்ளைகளுக்கு மேல வந்துச்சு. 200 பிள்ளைகளையும் வந்து நான் நினைச்சேன் என்னடா இவ்வளவு பேரா இருக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. சச்சார் கமிட்டியில் வரும்போது அதுல முஸ்லீம்கள் தான் அதிகமா இருக்கிறான்னு சொன்னாங்க. ஆனா முஸ்லீம் சதவீதம் அதிகமா இருந்தாலும் ஆனா படிக்காதவங்களும் அதிகமா முஸ்லீம்கள் இருக்கிறான்னு பார்த்தேன். அதுல வந்து முஸ்லீம்களும் இந்துக்கள் கிறிஸ்டின் எல்லாருமே அந்த பள்ளிக்கு வந்தாங்க. அந்த ஸ்கூல்ல வந்து நான் சாப்பாடு ஃப்ரீயாகவும் உடையினா எல்லாம் வசமாக கொடுத்து கார் கூட வீட்டில் பண்ணி ஏற்றிட்டு வர மாதிரி எல்லாம் ஏற்பாடு. இந்த காலகட்டத்தில் படிக்காம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு முத்துப்பள்ளி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா படிக்காதவங்க யாருமே இல்லை. அந்த அளவுக்கு படிக்க வச்சு இன்னைக்கு எல்லாருமே ஒரு நல்ல வேலையில கொண்டு போய் வச்சிருக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்ல ஒரு படிச்சவங்க யாராவது எனக்கு செஞ்சான்னு சொன்னா கண்டிப்பா அந்த ஊர் பணக்கார ஊரமான அவங்களாம் படிப்பு இல்லாமலாம் படிப்பு கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது வேலையில சேர்த்து விடலாம். அதே மாதிரி நான் வந்து அந்த பிள்ளைகளை படிக்க வச்சு நான் அது படிச்சுட்டு இருக்கும்போது நான் அப்பப்போ எப்பயாவது போவேன். நான் அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு பார்க்கும்போது நிறைய பிள்ளைகள் என்னை பார்க்கணும், இந்த பேசணும்னு சொல்லிட்டு நல்லா எல்லாமே கொடுக்குறாங்க. வேற ஏதாவது பேசணும்னு நினைச்சிட்டு நான் யோசனை பண்ணும்போது அப்போ சில பிள்ளைகள் சார் அவங்களை கண்டிப்பா பார்க்கணும், சரிம்மா என்ன செய்யணுமான்னு சொல்லிட்டு சரி என்னோட ஆஃபீஸில் உட்காந்து என்னுடைய மேனேஜர் எல்லாரும் உட்காந்துருக்குறாங்க. அந்த உட்காந்துருக்குமா அதில் ஃபர்ஸ்ட் வந்து சார் எங்களை படிக்க முடியாத சூழ்நிலையில எங்களை படிக்க வச்சு எங்களுக்கு அழகான ஒரு கம்ப்யூட்டர் கற்றுக் கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மத்தியானம் அழகான சாப்பாடு தரீங்க, எங்களுக்கு ஒரு வேளை கூட சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். எனக்கு மத்தியானம் அழகான கறியும் சோறு கொடுக்குறீங்க, அழகான ஒரு சிக்கன் குழம்பு கொடுக்குறீங்க, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு குழம்பு வச்சு நல்ல சாப்பாடு கொடுத்தோம். இந்த ஒவ்வொரு சாப்பாடையும் சாப்பிட்டு அவங்க நல்ல ட்ரெஸ் கொடுத்தா அவங்களை காரணம் அழைச்சிட்டு வந்தா இதையெல்லாம் பாராட்டிட்டு ஒரே வார்த்தை சொல்லிச்சு, நீங்க எங்களுக்கு கொடுக்குறீங்க மத்தியான சாப்பாடு. அப்ப நாங்க சாப்பிடும் போது எங்க அம்மாவும் அப்பாவும் அங்க சாப்பிடாம பட்டினியா கிடக்குறாங்க. அந்த அம்மா அப்பாவுக்கு நான் என்ன செய்யணும், எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா இல்ல இந்த சாப்பாடை நான் கொண்டு போயிட்டு எங்க அம்மா அப்பாட்ட சேர்ந்து சாப்பிட்டு வரேன் சொல்லும் போது நான் சாக ஆயிட்டேன். அப்ப நல்லா தெரியுது நம்ம வீட்டை சுத்தி நம்ம ஊரை சுத்தி நம்மளுக்கு பக்கத்துலயே நிறைய ஏழைகள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர் மருந்துக்கு காசு இல்லாம ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாம இறந்து போனவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. நம்ம அதை என்னைக்காவது நம்ம கவனிச்சோமா, என்னைக்கா பார்த்துருப்போமா? அப்ப அந்த பிள்ளைகள் சொல்லும் போது அப்பதான் நான் யோசிச்சேன், அந்த பிள்ளைகள் தான் கஷ்டமா இருக்கு சார். அந்த பிள்ளைகள் சாப்பாடு படிப்பு கொடுத்தா படிப்பே இருக்குன்னு நினைச்சேன். ஆனா அவங்க அம்மா அப்பாவுக்கு அவங்களுடைய சாப்பாடு இல்லாம இருக்குன்னு சொன்னதுக்கு போனா சரி இப்ப அடுத்த பிள்ளை கூட அடுத்த பிள்ளை வருமா அதே மாதிரி சொன்னது. என் தம்பி முடியாதவன் அவன் வந்து கிளாஸ்க்கு இதுக்கு போவான், 10 ரூபா கொடுப்பானும். எங்க அம்மா அதை வச்சுதான் சாப்பிட்றாங்க, 3 பேர் சாப்பிட்டோம். இந்த 10 ரூபா வச்சு என்ன செய்ய முடியும், என்ன சார் செய்ய முடியும்?
அதனால நீங்க இந்த மத்தியான சாப்பாடு கொடுக்குறீங்க பாருங்க, அதுல எங்களுக்கு ஒன்று கொஞ்சம் ஒரு கொட்டை கொடுத்துட்டு என் தம்பிக்கு எங்க அம்மா கொண்டு கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை சொல்லிச்சு. இப்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் பேசும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா பிள்ளைகளுமே வந்து ஒரு குறை இருக்குது. ஒரு பிள்ளை வந்துச்சு, சார் எங்களை அடிக்கடி வயிறு வலி தாங்க முடியல சார், இதனால பட்டினம் கடந்து எங்களுக்கு ரொம்ப வயிறு வலி வந்துச்சு. உடனே டாக்டர் எனக்கு தெரிஞ்ச இளவ டாக்டர் இருக்கிறா, அவர்கிட்ட போய் சொன்னேன், சார் எங்க ஸ்கூல்ல கொஞ்சம் நீங்க பிள்ளை ஒரு செக் பண்ணி எல்லா பிள்ளைகளும் மயங்கி விடுது என்னத்துல வைக்க வலிங்க. அவர் வந்து செக் பண்ணி சொன்னாரு, இதுல படிக்கிற பிள்ளைகள் ஒரு 60% எல்லா பிள்ளைகளுக்கும் அல்சர் இருக்குது. எல்லா பிள்ளைகளும் வந்து அல்சர்ல அந்த வலியில தான் அந்த அந்த வலியில தாங்க முடியாம தான் மயங்கி விடுது. இப்போ அல்சருக்கு காரணம் என்ன? சாப்பாடு இல்லை, சரியான சாப்பாடு இல்லை. அந்த சாப்பாடை சரியா நீங்க ஒரு வேலையா அந்த பிள்ளை சாப்பிடுச்சுன்னா இந்த வலி வந்திருக்காது. இப்படிப்பட்டு சொல்லும்போது நானே ஆச்சரியப்பட்டேன். ஆஹா, அப்போ நம்மள மாதிரி ஒருத்தனால ஒன்றும் செய்ய முடியும். எப்படியாவது நான் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் நான் பேசும்போது இதுதான் சொல்லுவேன். அதனால உங்களால் முடிஞ்ச வசதியானவங்க இருக்கிறவங்க உங்களை சுற்றி ஒரு சின்ன ஒரு முதியோர் இல்லம் நடத்துகிற மாதிரி, ஒரு சின்ன ஒரு அனாதை இல்லம் நடத்துகிற மாதிரி நீங்கள் இந்த படிக்காதவங்களை கூட படிக்க வைக்கணும் இல்லை. ஃபஸ்ட்டு எங்கெங்கே சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்களா அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு கஷ்டத்தை மாற்றி கொடுத்து எனக்கு வாய்ப்பு கொடுத்து உங்கள் அணிக்கு நன்றி